ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். என்னோட பேர் வாசுகி சங்கர். ஐ எம் அ ஹாப்பினஸ் கோச் அண்ட் மெடிடேஷன் கோச். என்ன நல்ல நாள் வந்தாலும் நம்ம அதுக்கு முன்னாடி எல்லாம் ஒன்று சேர்ப்போம். ஹாப்பி தீபாவளி, ஹாப்பி பொங்கல், ஹாப்பி நியூ இயர். ஆனால் அந்த ஹாப்பிக்கே ஒரு நாள் இருக்குது. அதுதான் இன்னைக்கு இன்டர்நேஷ்னல் ஹாப்பினஸ் டே. அதனால ஐ எம் விஷிங் யூ, அதுவும் நீங்கள் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்க, ஃபாலோ பண்ணிகிட்ருக்கீங்கன்னா ஐ எம் விஷிங் யூ, விஷ் யூ எ வெரி வெரி ஹாப்பினஸ் டே. ஸோ ஹாப்பினஸ் அப்படிங்கிறது வெளியிலையெல்லாம் இல்லை, நமக்குள்ளே தான் இருக்குது. இப்போது ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நீங்கள் டீ போட போகிறீங்க, உங்களுக்கு சக்கரை வேணும், என்கிட்ட வந்து கேட்குறீங்க. என்கிட்ட சக்கரை இருந்தால் தானே நான் உங்ககிட்ட கொடுக்க முடியும் இல்லையா? அது மாதிரி தாங்க ஹாப்பினஸ்ஸும். நமக்குள்ள ஹாப்பினஸ் இருந்தால் மட்டும்தான் நம்மளை சுற்றி இருக்கவங்களுக்கு ஹாப்பினஸ் தர. இந்த ஒட்டுமொத்த உலகத்தையும் நம்மளால் ஹாப்பியாக்க முடியுமான்னா எனக்கு தெரியல. ஆனால் அட்லீஸ்ட் நம்ம வீட்டில் இருக்கவங்கள ஹாப்பியாக வச்சுக்கலாம், நம்ம ஹாப்பியாக இருக்கலாம். ஸோ நம்ம வீட்டில் இருக்கவங்க ஹாப்பியாக இருக்கணும்னா அதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம ஹாப்பியாக இருக்கணும். அதுதான் என்னை பொறுத்தளவுக்கு நான் புரிஞ்சுக்கிட்டது. ஸோ ஒரு மேனிஃபெஸ்டேஷன் உங்களுக்கு சீக்கிரம் நடக்கணும், அந்த மாதிரியெல்லாம் நீங்கள் ஃபீல் பண்ணிகிட்ருக்கீங்கன்னா ஒரு அடிப்படை விஷயத்தை புரிஞ்சுக்கோங்க. There is no past or future, everything is in the present. அதாவது நம்ம கேட்குற எந்த விஷயமும் எதிர்காலத்துலேயும் இல்லை, கடந்த காலத்துலேயும் இல்லை. ரொம்ப கவலைப்பட்டுருக்கோன்னா கடந்த காலத்தில் இருக்கோன்னு அர்த்தம், ரொம்ப பயப்படுறோன்னா எதிர்காலத்தில் இருக்கோன்னு அர்த்தம். நிகழ்காலத்தில் இருந்து நம்மளால் முடிஞ்ச நன்றியை சொல்லிக்கிட்டு இருந்தோம்னாலே நமக்கு ஹாப்பினஸ் தானாக வந்துடும். இன்றைக்கி காலையில் நீங்கள் சாப்பிட்டீங்களா? அந்த சாப்பாட்டுக்கு நன்றி சொன்னீங்களா? இன்றைக்கி காலையில் நீங்கள் எழுந்திரிச்சிங்களா? நீங்கள் குளிக்கிறதுக்கு உங்கள் வீட்டில் தண்ணி இருந்ததா, இல்லை குடிக்கிறதுக்கு தண்ணி இருந்ததா? ஸோ இது எல்லாமே ஒரு பிளஸ்ஸிங் தான். நம்ம வாழ்கிற வாழ்க்கை எத்தனையோ பேருக்கு கனவு. ஆனால் அந்த வாழ்க்கையை நம்ம எதெல்லாம் நமக்கு கிடைக்கலையோ அதையெல்லாம் நினச்சி கம்ப்ளைண்ட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ நம்ம ஹாப்பியாக இருக்கணும்னா அதுக்கு நம்ம பண்ண வேண்டிய ஒரே ஒரு அடிப்படையான விஷயம் 0 கம்ப்ளைண்ட்ஸ், 200% கிராட்டிடியூட், நோ இன்ஃபினிட்டி டைம்ஸ் கிராட்டிடியூட். அதை பண்ணணுன்னா நமக்கு எல்லாமே தானாக நடக்கும். ஐ எம் விஷிங் யூ எ வெரி வெரி ஹாப்பினஸ் டே. பட்டதெல்லாம் போதும், இனிமேல் நான் ஹாப்பியாக மட்டும்தான் இருக்க போகிறேன் அப்படின்னு நீங்கள் முடிவு பண்ணிட்டா ஐ எம் ஹாப்பி நவ் அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்ட் இது எனக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ண ஒரு பெஸ்ட் அஃபர்மேஷன் சொல்லுவேன். ஏன்னா எல்லாமே நிகழ்காலத்தில் தான் இருக்குது. ஸோ ஐ எம் ஹாப்பினா எப்போவுமே நமக்குள்ளே மட்டும் இருக்கக்கூடாது, எல்லாருக்கும் கொடுக்கணும். ஸோ இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள், உங்களோட அம்மாவுக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள், சரிங்களா? இல்லை உங்களுக்கு யாரை ரொம்ப பிடிக்குமோ, யார் மகிழ்ச்சியாக இருந்தால் நீங்களும் மகிழ்ச்சியாக இருப்பீங்களோ அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் ஹாப்பியாக இருக்கிறதுக்கு என்னெல்லாம் பண்ணணும்னு நான் உங்களுக்கு டிப்ஸ் எல்லாம் தருவேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.